அந்த 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறத தொடர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு 3 நாட்கள், அப்புறம் இடையில 1 நாள், அடுத்து 2 நாட்கள், அடுத்து 1 நாள் அப்படிங்கிறதா ஸ்டெப் 1ஆ வந்து இருக்கணும். ஸ்டெப் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நாள் விட்டு 1 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கணும். 1 நாள் நம்ம நார்மல் உணவு எடுக்கணும். அதாவது இதுவரைக்கும் நம்ம எடுத்துக்கொண்ட உணவு முறைகள். ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 500 கேலோரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இந்த மாரி எப்படின்னா, 1 நாள் விட்டு 1 நாள். அப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து 3வது மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை இடைவெளி விட்டு ஸ்டார்ட் பண்றது. இந்த காலை இடைவெளியில என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும். 8 மணி நேரம் நமக்கு தேவையான உணவுகள வந்து நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த 8 மணி நேரம் அப்படிங்கிறப்ப 2 வேளை வந்து உணவுகள் வந்து வரும். அடுத்து 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கணும். ஒரு 4 மணி நேரம் வந்து நமக்கு தேவையான உணவு வந்து எடுக்கிறதா இருக்கணும்.